இனிமே என் ஆட்டத்தை பாருங்க. உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு இதோ வரேன். ஏய், எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடந்து போயிருச்சு. எனக்கு சந்தோஷமான விஷயம்தான், ஆனா உங்களுக்கு ரொம்ப துக்கமான விஷயம். அது என்னன்னு தெரியுமா? என்ன சார்? அதானே, நீங்க தான் கம்பி எண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? நானே சொல்றேன். இனிமே உங்க கேஸை ஹேண்டில் பண்ண போறது ஏஎஸ்பி அன்பு கிடையாது, நான் தான். அதுவும் கமிஷனர் இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்க சொல்லிருக்காரு. இங்க பாருங்க, அந்த அன்பு கிட்ட காட்டின மாதிரி உங்க தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. அவர் அளவுக்கு நான் நல்லவன் கிடையாது, நான் ரொம்ப மோசமானவன். ஒழுங்கு மரியாதையா கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு பாடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உயிரோட இருப்பீங்க. இல்ல அவனை அடிச்சு கொன்னுட்டு இந்த கேஸ வேற மாதிரி முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உன் பொண்டாட்டி பக்கத்து செல்ல தான் இருக்கான்ல? ஏய், இன்னும் எண்ணி நாளே நாள்ல இந்த கேஸ முடிச்சு காட்டல, என் பேரு இன்ஸ்பெக்டர் செல்லத்துறை கிடையாதுடா. இவன் நம்மளை என்ன பாடுபடுத்த போறானோ? விடியா பார்த்துக்கலாம். என்ன மாப்பிள்ள இது? இப்போதைக்கு அன்பு டீல் பண்ணிட்டு கேஸை தூக்கி இந்த ஆள் கையில் கொடுத்தாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல மாம்சு. இவன் ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி வேற இருக்கான். ஏன் இப்போ மாற்றினாங்க ஒன்றுமே தெரியலையே. ஆமாம் மாப்பிள்ள, இந்த அன்பு என்னென்னா ஸ்கூலில் படிக்கிற பையன் மாதிரி வீட்டு செவரேறி குதிச்சு உள்ளே வந்து குழி நோண்டுறது, வீட்டு செவத்துலலாம் கிறுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாலும் நாம தான் அந்த கொலை பண்ணோங்கிற சந்தேகத்தில் பண்ணாங்கிற ஒரு நேர்மை அவங்ககிட்ட இருந்தது. ஆனால் இவனை பாரு, சுகர் வந்த காட்டெருமை கணக்காக ஒரு மார்க்கமாக இருக்கா. இவனை பார்த்தாலே இவன் நல்ல வயலான்னு நல்லா தெரியுது மாப்பிள்ள. இவன் கண்டிப்பாக நமக்கு எதிரே ஏதாவது பண்ணுவான். மாம்சு, இப்போ மாயா கிட்ட பேச முடியுமான்னு பார்ப்போம். அவங்ககிட்ட பேசணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியும். எப்படி மாப்பிள்ள? நம்ம தான் உள்ளே இருக்கோமே, எப்படி பேச முடியும்? ட்ரை பண்ணுவோம். மச்சான், அந்த பொண்ணு வந்துருமா? கண்டிப்பா வருவா. அப்படியே வந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் செய்யுமா? எப்படி சொன்னா செய்வாளோ அப்படி சொல்லணும்டா. அண்ணா, நீங்க நிழல்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். வாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன, நீங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? என்ன ஏன் இப்ப வர சொன்னீங்க? ஏய், சரி வாடா. எல்லாம் காரணமாதாம்மா. என் நண்பனை, அதான் உன் மாமா, அவனை கொலை பண்ணவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். அவங்க இப்ப கூட ஜெயில தானே இருக்காங்க. இப்போதைக்கு ஜெயில இருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்கக்கூடாது. அதை தடுக்கணும் தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செய்யணும், நாம தான் செய்யணும். உன் மாமா ஜெயில இருந்து தப்பிச்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? இப்ப நான் தப்பிச்சு போறது மித்ராவையும் வினையும் பழி வாங்கறதுக்காக தான். மித்ராவையும் வினையும் பிரிச்சு எனக்கானவளா மாத்த போறேன். அதுக்கு வினை கண்டிப்பா இடைஞ்சலா வந்து நிப்பான். அவனுக்கு எனக்குமான இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பதிலா அவங்கள பழி வாங்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனான். அது மட்டும் இல்லாம அந்த மித்ராவாலையும் வினையாலையும் தான் உங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப சீரழிஞ்சு நடு தெருவில் நிக்குது. அது உண்மைதானே? உனக்கும் தெரியும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு கௌரவமா மரியாதையா சந்தோஷமா இருந்தீங்க. இப்போ மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து கார்த்தி ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு அனாதை பணமா அவன் எங்கேயோ செத்து கிடந்தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு?
அந்த வினையும் மித்ராவும் தானே? வினைய கூட விடு, அந்த மித்ரா இருக்கா பாரு, 6 வருஷமா உங்க குடும்பத்தோட பேசி பழகி கார்த்தி மனசுல ஆசைய வளர்த்து தானியாவ அவ பக்கம் இழுத்து கார்த்திய கடைசியில கெட்டவனா மாத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்பி அப்பப்பா எவ்வளவு பண்ணிட்டாவ. அவளை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. உன் மாமன் ஜெயில இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் புலம்பிட்டு இருப்பான். தேவையில்லாம அவங்க 2 பேரோட சுயநலத்துக்காக தேன் மனசுல ஆசையை வளர்த்து கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து இப்படி அவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களே. எப்படி அவ அதுல இருந்து மீண்டு வருவான்னு புலம்பிக்கிட்டே இருந்தாமா. அதான் சொல்றேன், அவங்கள விடக்கூடாது. செஞ்ச தப்புக்கான தண்டனைய சட்டம் கொடுக்குதோ இல்லையோ நாம கொடுத்தாகணும். என் நண்பனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும். எப்படி மனசாட்சியே இல்லாம அவனை துடிக்க துடிக்க சாகடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் சாகணும். அதுவும் என் கையாலேயே சாகணும். இதெல்லாம் தப்பு இல்லையா? எது தப்பு? எது தப்பு? மித்ரா உன் மாமனுக்கு பண்ணாலே அது தப்பு. வினை உனக்கு பண்ணானே அது தப்பு. அவங்க 2 பேரும் சேர்ந்து உன் குடும்பத்துக்கு பண்ணாங்களே அது தப்பு. உன் ரத்தம் கொதிக்கலையா? உன்னை அப்பா அம்மா இல்லாத குறைய தெரியாம பாத்துக்கிட்டானே ஒருத்தன், அவனை துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. அவங்கள பழி வாங்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இன்னைக்கு உன் வீட்டுல ஆம்பளை துணை இல்லாம போச்சு. அதுக்கு யார் காரணம்? உன் மாமா பொண்ணு தானியா சின்ன பொண்ணு, இன்னைக்கு அனாதையா நிக்குது. அதுக்கு காரணம் யாரு? எல்லாம் அந்த குடும்பம் தான். இத்தனை தப்பையும் துரோகத்தையும் பண்ணிட்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்களா? அத நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? சரிம்மா, என் நண்பனுக்காக நான் துடிச்ச மாதிரி உன் மாமனுக்காக நீ துடிப்பன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் என்ன செய்யணும்? நீ போய் அவங்கள கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கை பாழாகணும்னு நான் எதிர்பார்க்கல. அவங்கள தீர்த்து கட்ட வேண்டியது என் பொறுப்பு. ஆனா எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவி ஒண்ணு இருக்கு. நான் என்ன செய்யணும்? இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது அன்பு, அது உனக்கே தெரியும். வினய் சைட்ல லாயரா ஆஜராகிறது அன்போட வைஃப் மாயா. அந்த அம்மா தான் வினய் மித்ராவை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதான் அந்த லாயரை நான் ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கிட்டேன். சாகனா இல்ல, ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதனால இப்ப அந்த கேஸ் அன்புகிட்ட இருந்து வேற ஒரு போலீஸ் கிட்ட போயிருச்சு. இப்ப புதுசா வந்திருக்கானே இன்ஸ்பெக்டர், அவன் அன்பு அளவுக்குலாம் நேர்மையானவன் இல்லை. அவனை நம்ம நினைச்சா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு நீதான் அவகிட்ட போய் பேசணும். சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்? அத உனக்கு நான் சொல்றேன். ம். இத மட்டும் நீ அப்படியே செஞ்சேனா போதும். ம், சரி, ஓகே. என்ன செஞ்சிருவேன்ல? கண்டிப்பா என் மாமாக்காக நான் செஞ்சே தீர்வேன். மாயா, போதும் மாயா, நீ இப்படி பேசாம இருந்தது போதும். எந்திரிச்சு பேசு மாயா. மாயா, கண்ணை திறந்து பாரு. மாயா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க. வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை நீ தைரியமா கடந்து வந்திருக்க. இந்த ஆக்சிடென்ட்லாம் ஒரு விஷயமே இல்ல மாயா. இதுக்கெல்லாம் நீ இப்படி படுத்திருக்கலாமா சொல்லு?
மாயா ப்ளீஸ் மாயா, என்ன பாரு, ஏதாவது சொல்லு ப்ளீஸ் மாயா. நீ இல்லாம நான் என்ன செய்வேன் சொல்லு. என் தைரியம், நம்பிக்கை எல்லாமே நீ தானே மாயா. நீ உடைஞ்சு போனா நானும் உடைஞ்சு போயிட மாட்டேனா? எனக்காக எந்திரிச்சு வா மாயா, என்ன அழ வைக்காத சொல்லிட்ட. மாயா என்ன பாரு மாயா, நீ இல்லாம எந்த வேலையும் ஓடாம நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். இதான் உனக்கு வேணுமா? நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் மாயா. நீ என்கிட்ட வருவ, கண்டிப்பா வருவ மாயா. வா மாயா, எனக்காக வா மாயா. எந்திரிச்சு என்ன பாரு மாயா, ப்ளீஸ் மாயா. மாயா அப்படிதான் மாயா, உன்னால முடியும். எந்திரி எந்திரி மாயா. மாயா மாயா எந்திரி மாயா. என் செல்லம் இல்ல, கண்ணை திறந்து பாரு மாயா, கண்ணை திறந்து பாரு ப்ளீஸ் மாயா. கண்ணு முடிச்சிட்டல, நான் சொன்னல உனக்கு ஒன்னும் ஆகாது. ரொம்ப சந்தோஷமா இருக்க மாயா. மாயா சொல்லு மாயா. அப்படிதான் மாயா, ட்ரை பண்ணு. மாயா மாயா என்கிட்ட பேசு மாயா, உனக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு மாயா. உனக்கு ஒன்னும் இல்ல மாயா, என்கிட்ட பேசு மாயா ப்ளீஸ் மாயா, என்கிட்ட பேசு மாயா, பேசு. உனக்கு ஒன்னும் ஆகாது மாயா, எனக்கு தெரியும் உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ என்கிட்ட பழையபடி திரும்பி வருவ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு மாயா, எனக்கு இருக்கு. மாப்பிள, டேய் குட்டி சாத்தன வருதுடா. டேய் தேனு வராடா. தேனா? வந்து பாரு. சார் சொல்லுமா. இன்ஸ்பெக்டரை கொஞ்சம் பார்க்கணும். என்ன ஏதாச்சும் கம்ப்ளைண்டா? ஏன் அதை இன்ஸ்பெக்டர் தான் கொடுப்பீங்களா? சார் இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டேன். நீங்க உள்ள போய் தேன்மொழி வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. வெயிட் பண்ணுமா. ம். தேனா இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? மா ஐயா கூப்பிடாரு, உள்ள போமா. ம். இவேதிக்கு அப்ப இங்க வந்தா? அது இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள வர போறா? ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி என்கிட்ட கேட்குற, வருவா அவகிட்டே கேளு. மாப்பிள ஆனால் உன்னடா ஒட்டுமொத்த தீய சக்தி நமக்கு எதிராக வருது. பாத்தியா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்தான், இப்போ இந்த தேனு வந்திருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக பெருசாக பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள. யோ நீ வேற ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசல மாப்பிள, நடக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து மாயாவையும் காணும். அன்பும் ரிலீவ் ஆயிட்டதா சொல்றாங்க. வம்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையை புரியலையா? வம்சு, ஆனா கண்டிப்பா ஏதோ நடக்குதுயா. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணுயா. மாயாக்கும் அன்புக்கு என்னாச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டு சொன்னாமா, தேனுன்னு ஒரு பொண்ணு வரும், அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும்
பண்ணி கொடுன்னு. பொதுவா நான் இந்த மாதிரிலாம் யாருக்கு பண்றது கிடையாது. அவன் என் ஃப்ரெண்டா போயிட்டானே, அதனாலதான். சொல்லுமா, என்ன விஷயம்? அதான் கார்த்திக் மர்டர் கேஸ் விஷயமா தான் சார். கார்த்திக் மர்டரா? அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? செத்து போன கார்த்திக் என் சொந்த தாய் மாமா சார். எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் என்ன வளர்த்தது அவர்தான். அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் சார். இன்னைக்கு என் மாமாவை இழந்த என்னோட குடும்பம் மானம் கௌரவம்னு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வெளியே லாக்அப்ல இருக்க மித்ராவும் அவங்க குடும்பமும் தான். அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடக்கூடாது சார். நீங்க எப்படியாச்சும் அவங்களுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுங்க சார். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சார். புரியுது, நீ சின்ன பொண்ணுமா. உங்க மாமா கொலைக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இன்னும் உங்க மாமாவோட பாடி கிடைக்கலையே. பாடி கிடைச்சாதானே நாங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கேஸை உடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். சார், இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? நீங்க நினைச்சா முடியும் சார். சார், என்னோட மாமாவை துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க சார். அதனால தாங்கிக்கவே முடியல சார். நீங்க இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போங்க சார். அதுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் செய்யறேன். புரியாம பேசாதம்மா. உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு உடனே பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு நாம போலியோ ஒரு பாடியை ரெடி பண்ணணும். எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எதிரா நாம ஜோடிக்கணும். அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கா செலவாகுமேம்மா. உன்னால செலவு பண்ண முடியுமா? முடியும் சார். இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். நீங்க வினய்க்கும் மித்ராவுக்கும் கோர்ட்ல ஆயுள் தண்டனையும் இல்ல தூக்கு தண்டனையும் வாங்கி தரப்போ நான் மீதி பணத்தை உங்களுக்கு கொடுக்கறேன். ஏமா, இந்த பணத்தை பேக்ல வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியா? நல்ல பொண்ணுமா நீ. உங்க ஃப்ரெண்ட் உங்களை பத்தி நல்லாவே சொல்லிருக்காரு சார். ஓ, சொல்லிட்டானா? ஏமா, இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நாம இவ்வளவு தூரம் பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லையம்மா. இது போதுமா, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போமா. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகே சார். இப்போதுக்கு நம்மள தஞ்சாவூர் பெரியவளை பார்த்த மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்ன ஆட்டம் போட்ட. உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குடி. நடிச்சு நடிச்சு நல்ல மாதிரி நாடகம் போட்டு ஒரு கொலையும் பண்ணிட்டு அத முழுசா மறைச்சு தப்பிக்கலாம்னு நினைச்ச பாத்தியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி செஞ்சுட்டேன்னு ஏதோ பெரிய இவ மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்ப பாரு, கொலைகாரியா நீயே வந்து ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்க. தேனு வேண்டாம், நீ ரொம்ப பேசுற. அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான், என் பாட்டி, தானியா எல்லாரும் இப்படி ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான். அதனால நீ இத அனுபவிச்சே ஆகணும். தேனு, நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ,
தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பணுமா? நான் ஏண்டி கிளம்பணும்? ஆமா, அப்படி நான் என்ன விஷயம் தெரியாம பேசிட்டேன் சொல்லு. என்ன என் மாமா உன்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லுவ? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் நீ யார் அவரை கொல்றதுக்கு? அவர் தப்பு பண்ணா நீ போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீயே கொன்றுவியா?